ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இதுவரைக்கும் ஏகப்பட்ட மூவிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே எண்டிங் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற மூவிக்கு எண்டிங்கே கிடையாது. ஏன்னா இந்த மூவியை எடுத்தவங்க இந்த மூவியோட எண்டிங்கை இந்த மூவியை பார்க்குறவங்க கிட்டே விட்டுருந்தாங்க. இந்த மூவி ஹாப்பியாக முடியுறதும் சேடாக முடியுறதும் உங்களோட விருப்பம் தான். அந்த மூவியை நார்மலாக பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் அந்த எண்டிங் என்னலான்னு சொல்லி வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பேன். இந்த மூவியோட பேர் லாஸ்ட் லைஃப் இன் த யூனிவர்ஸ். 2003 வந்திருக்கு. இது ஒரு தாய் மூவி. வாங்க எப்பவுமே மூவிகளை போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டில் காமிக்காங்க. அந்த வீட்டில் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இப்போ பக்கத்துல பார்த்தா ஒரு ஆள் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்கு. வேற யாரும் பேசல, அந்த ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு கெஞ்சி. இப்போ கெஞ்சி அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்காரு. கெஞ்சி இறந்து போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. அதே நேரம் அந்த பக்கம் ஒரு வாட்ச்மேனும் ஒரு லேடியும் வராங்க. அந்த லேடி இதை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுது. அந்த வாட்ச்மேன் என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கெஞ்சி சூசைட் பண்ணி இறந்து போக எந்த காரணமுமே இல்ல. மத்தவங்க மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போக காரணமா இருக்க அந்த பணம், காதல், வேற மத்த பிரச்சனைங்க அந்த மாதிரி எதுவுமே இவருக்கு கிடையாது. இவருக்கு அதிகமா புக்ஸ் படிக்கிறது பழக்கம் இருக்கு. அந்த புக்ஸ்ல எல்லாத்துலயுமே மரணம் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த மரணம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காண்டி அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. இதுக்கப்புறமா அவர் யார் பேச்சையும் கேட்க தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஏன் மொபைல் போன் கூட தேவையில்லை. இப்போ அவருக்கு தூக்கத்துல இருக்க மாதிரி இருக்கதா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பக்கத்துல இருக்க அந்த வாட்ச்மேன் கெஞ்சி கையில இருந்து ஒரு பேப்பர் ஒன்னு எடுக்காரு. அதுல இதான் சந்தோஷம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படியே இப்ப அந்த ஆளோட மூஞ்ச காமிக்காங்க. இப்ப அந்த இடத்துல நிக்கிறது கெஞ்சி. இதுக்கு முன்னாடி அவர் தூக்கமாட்டி இறந்து போனா அதே இடத்துல தான் நிக்காரு. இப்போ கெஞ்சி அதே மாதிரி அந்த கயிறை கழுத்துல எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த பேப்பரையும் கையில எடுத்து வச்சிருக்காரு. அப்படி தற்கொலை பண்ணி சாகலான்னு நினைக்கும் போது அந்த பக்கம் காலிங் மேல் அடிக்கி கெஞ்சி யார் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பக்கம் இருந்து பீரு, அந்த ஆளோட ஷூ, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, அதையும் கொடுக்கான். அந்த ஆளை அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்க்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கிருந்து உள்ள வா. இப்போ அந்த ஆள் கொடுத்த அந்த பியரை பிரிட்ஜில் வச்சுட்டு இருக்கான். அதே நேரம் அந்த ஆளுங்க ஒரு டிவி கூட இல்லை, இந்த புக்கெல்லாம் படிச்சா நீ பைத்தியம் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆளுக்காண்டி அந்த பியரு கொஞ்சம் ஐஸ் கியூப்லாம் கொண்டு வந்திருக்கான். இப்போ அந்த ஆள் நீ திரும்பவும் சூசைட் பண்ண போறியா தூக்குல தொங்கின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டுட்டு அந்த கயிறு இருக்க இடத்துக்கு பக்கமா வரான். அந்த கயிறை இழுத்து பார்க்க அந்த கயிறு கெட்டவே இல்லை. அதுக்கப்புறமா அங்க ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குளிக்க போறான். அப்படியே இப்போ அவன் கெஞ்சிக்கிட்ட அந்த சூட்ல நீ இருந்த செத்துருவான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் காமிச்சா அந்த தூக்கு கயிறுல கெஞ்சி தூக்குல தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே நேரம் அந்த ஆள் குளிக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தான். அப்படியே இப்போ கட் பண்ணா கெஞ்சியை காமிக்காங்க. கெஞ்சி அதே இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே இப்போ அடுத்த நாள் கெஞ்சியை காமிக்காங்க. கெஞ்சி பெட்ல படுத்து அடக்கா. கெஞ்சி அவனோட தலகாணி எடுத்து அவனோட முகத்தை அவனே அமுக்குதான். அதுலயாட்டி செத்துடலான்னு சொல்லி இவன் திடீர்னு பக்கத்துல இருந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்கி. அதுக்கப்புறமா பெட்ல இருந்து எந்திரிச்சு போய் நேத்து அந்த ஆள் குடிச்சிட்டு வச்ச அந்த பீர் கேனை பூரா எடுத்துட்டு அங்க இருந்து கொண்டு போகும்போது கீழே தடுக்கி விழுந்துருதான். என்னன்னு பார்த்தா அவன் தூக்குல தொங்க வச்சிருந்த கயிறை குறுக்க அந்த ஆள் கட்டி வச்சுட்டு போயிருக்கான். அப்படியே அங்க கேட்டாது. இப்போ கெஞ்சி குளிச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸை மாத்ததுக்காண்டி நின்றுகிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா கெஞ்சி அவனோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீட்டா அடுக்கி வச்சிருக்கான். அதுக்கப்புறமா கெஞ்சி அங்க இருந்து அவன் வேலை பார்க்குற அந்த லைப்ரரிக்கு வரான். அங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அதுவும் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இதை கெஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து ஒரு லேடி கூப்பிட்டாங்க கெஞ்சியை டீ குடிக்க வர சொல்லி. கெஞ்சியும் வரேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணை பார்க்க அந்த இடத்துல அந்த பொண்ணை காணும். அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிருதா. அப்படியே அங்க இருந்து இன்னொரு இடத்த காமிக்காங்க. அங்க இந்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் இந்த முயல் காது மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிட்டு இந்த பார்க்கு வர எல்லா ஆண்கள் கிட்டயுமே தப்பா நடந்துக்கிட்டாங்க. அப்படியே இப்போ கெஞ்சியோட வீட்டுக்கு வந்து அந்த ஆளை காமிக்காங்க. இப்போ அந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்கானா, கெஞ்சி வேற யாரும் இல்ல, இவனோட பிரதர் தான். இவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, ஜப்பான்ல இருந்து தாய்லாந்துக்கு வந்திருக்காங்க. இன்னொன்னையும் சொல்லிட்டு இருக்கேன், ஜப்பானுக்கு மறுபடியும் திரும்பி போனா நம்ம பாஸ் நம்மளை கொன்றுவான்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஒண்ணு தெரியுது, அவங்க இருக்கிற இடம் தாய்லாந்து. அதனாலதான் சுத்தி இருக்க பொண்ணுங்க எல்லாமே அந்த மாதிரி இருக்காங்க. அப்படியே இப்போ கெஞ்சியை காமிக்காங்க. கெஞ்சி அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த புக்கு என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை படிக்கணும்னு எடுத்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு லேடி வீட்டுக்கு போக நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கெஞ்சி அங்க இருந்து ஆபீஸ் ரூமுக்கு வந்து பக்கத்துல இருந்த ஒரு நோட் புக்ல அவரோட கையெழுத்தை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது பின்னாடி இருந்த அந்த லேடி இன்னைக்கு நைட்டு சூசி சாப்பிட வர சொல்லி கூப்பிடுதாங்க. ஆனா கெஞ்சி எனக்கு மீனா அலர்ஜின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. டே இப்போ வேற ஒருத்தைய காமிக்காங்க. அவன் மத்த பொண்ணுங்க கிட்ட நீட்டுன்னு சொல்லி யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவ தேடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை பார்த்துருந்தா. இவளோட பேர் தான் நீட்டு. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கெஞ்சி அந்த லைப்ரரியில பார்த்தா அதே பொண்ணு தான். பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுதா. ஆனா நீட் அங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லுதா. ஏன்னா அங்க இருக்க பொண்ணுங்க மாதிரி ஒருத்தனை பார்த்துக்கிட்ட வேலையில இருக்கா, அதனால வரமாட்டேன்னு சொல்லுதா. இப்போ பக்கத்துல இருந்தவா நீட்டா அங்க இருந்து வலுக்கட்டாயமா அங்க இருந்து வீட்டுக்கு வான்னு சொல்லி இழுத்துட்டு போறா. அப்படியே அங்க கட் பண்ணா கெஞ்சியை காமிக்காங்க. இப்போ கெஞ்சி அந்த புக்கை திறந்து பார்க்க அந்த புக்கோட பேரு கடைசி பள்ளி. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஒரு வயசானவன் குடிபோதையில கெஞ்சிய நீ ஜப்பான்காரன் தானே, நீ ஜப்பானீஸ்ல பேசுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ கார்ல அந்த ரெண்டு பொண்ணையுமே காண்காங்க. நீட் பக்கத்துல இருக்க வேற யாரும் இல்ல, நீட்டோட அக்கா. இவளோட பேரு நோய். நோய் இப்போ நீட்டுக்கிட்ட ஜான் ஒருத்தனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஜானுங்கதவன் ஒரு பணக்காரன். அதனாலேயே அந்த ஜானுங்கதவன் எல்லா பொண்ணுங்க கிட்டையும் போறவன். சுருக்கமா சொல்ல போனா அவன் ஒரு காமவெறி பிடிச்ச ஆளு. இப்போ பக்கத்துல இருந்த நோய் அவன் மிகப்பெரிய முட்டல், அவங்க கூட போய் இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வரா. அப்படியே இப்போ பஸ்ல கெஞ்சியை காமிக்காங்க. கெஞ்சிய பக்கத்துல இருந்த ஆளு ஜப்பானீஸ்ல பேச சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே வரா. அதனால கெஞ்சி அங்க இருந்து பாதிலேயே பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துருந்தாரு. அப்படியே இப்போ
கார்ல நீட்டையும் நோயையும் காமிக்காங்க. நோய் என்ன சொல்லுதான்னா இந்த மாதிரி வேலைக்கு இனிமே வராதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நோய் சொல்ற எதையுமே கண்டுக்கிடாத நீட் அந்த இடத்த விட்டு வந்ததுனால அந்த ஜானுங்கிறவன் வேற பொண்ணை தேடி போயிருப்பான்னு சொல்லிட்டு வரான். இதை கேட்ட உடனே நோய்க்கு கோவம் வந்துருது. அதனால அந்த காரை விட்டு இறங்குன்னு சொல்லிடுறா. அதே இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்கு. அது யார் பேசானா கெஞ்சி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அந்த புக்ல இருந்த அந்த பள்ளியோட கதையை பத்தி சொல்றாரு. அந்த புக்ல போட்டிருக்கபடி இப்போ ஒரே ஒரு பள்ளி தான் உயிரோட இருக்கு. இப்போ அந்த பள்ளிக்கு யாருமே கிடையாது. அவங்க ஃபேமிலி கிடையாது. திட்டத்துக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பள்ளி மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி கெஞ்சி தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறாரு. சொல்ல போனா அந்த பள்ளி மாதிரியே தான் கெஞ்சியும் இப்போ அதே நிலைமையில இருக்காரு. இப்போ அவர் பேக்ல இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போடுறாரு. இப்போ கெஞ்சி அந்த தண்ணியில இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே இப்போ கெஞ்சி அந்த பாலத்துக்கு மேல காமியாங்க. அந்த கம்பியில ஏறி நின்று அந்த தண்ணியில குச்சி சூசைட் பண்ணிடலான்னு உட்காந்துருக்காரு. அப்படியே இப்போ நீட்டை காமியாங்க. அவ காரை விட்டு இறங்க சொன்னதுனால நீட்டு கோவத்துல வந்துகிட்டு இருக்கா. இப்போ நோய் அவளோட காரை எடுத்துட்டு வந்து ஊடையில வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் கெஞ்சி அந்த கம்பி மேல உட்காந்துக்கிட்டு நீட்டை பார்த்துக்கிட்டே சிரிக்காரு. அதே நேரம் அந்த பக்கம் நீட்டை ஒரு காரை அடிச்சு தூக்கிட்டு போயிருது. அப்படியே அங்க இருந்து நோயை ஹாஸ்பிட்டல்ல காமிக்காங்க. அதுக்கப்புறமா நோய் வருத்தமா அங்க இருந்து கிளம்பி போறா. அவ உடம்புல பூரா ரத்த கரைகளா இருக்கு. பக்கத்துலயே கெஞ்சியும் உட்காந்துருக்காரு. அப்படியே அங்க கட் பண்ணா இப்போ கெஞ்சியோட வீட்டுல கெஞ்சி காமிக்காங்க. கெஞ்சி ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி பாட்டில எடுத்து தண்ணி குடிக்காரு. அப்படியே இப்போ கெஞ்சி அவரோட ரூமுக்கு வராரு. அவரோட பிரதர் அந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுத்து அதை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. கெஞ்சி அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ண பாக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த சைடு காலிங் பெல் அடி. இப்போ கெஞ்சி வேகமா அந்த பாக்ஸை மறைச்சு வச்சுட்டு அங்க இருந்து அந்த டோர் பக்கமும் வராரு. அங்க அவரோட பிரதர் எப்பவும் போலயே பீர் கேன் அவரோட சூனு கொடுத்துக்கிட்டு வராரு. அதே நேரம் பின்னாடி இன்னொருத்தனையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. கெஞ்சியோட பிரதர் சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் கூட வந்தவன் அந்த பக்கத்துல இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ கெஞ்சியை காமிக்காங்க. கெஞ்சி அவர் பிரதர் கொண்டு வந்த எல்லா பீர் கேனையும் ஃப்ரிட்ஜ்ல அடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் அங்க கெஞ்சியோட பிரதர் கூட வந்த ஆள் வரான். அவன் இங்க எதுக்கு நீ தனியா தங்கி இருக்க மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கெஞ்சி ஒரு பதிலுமே சொல்லாம அதுல ஒரு பீரை எடுத்து கொடுக்கான். அந்த ஆளு கூலிங் ஆன பிறகு எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படியே கட் பண்ணா கெஞ்சி மறுபடியும் அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்க்கான். அதுல ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. கெஞ்சி அந்த பொம்மையை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது அதுல ஒரு கன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கெஞ்சி அந்த கண்ணை வச்சுட்டு தன்னை சுட்டுக்கிட்டு சாகலான்னு வரும்போது வெளில ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. கெஞ்சி மெதுவா போய் என்னன்னு போய் எட்டி பார்க்கும்போது கெஞ்சியோட பிரதர் கூட வந்தவன கண்ணை வச்சு ஷூட் பண்ணான். இப்போ பக்கத்துல நின்று கெஞ்சியையும் சுடணும்னு நினைக்கும் போது அப்படியே அந்த இடத்துல பவர் கட் ஆன மாதிரி ஆகுது. அப்படியே இப்போ அந்த இடம் பூராமே இருட்டா இருக்கு. அதுல ஒரு கன்னோட சத்தம் மட்டும் தான் கேக்கு. அப்படியே இப்போ கெஞ்சியை காமிக்காங்க. கெஞ்சி அந்த கண்ணை பக்கத்துல வச்சுட்டு அங்க இருந்து பக்கத்துல ரத்தமா சிந்தி கிடக்கு. அதை போய் தொடச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கெஞ்சி அங்க இருந்து வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இப்போ கெஞ்சி அவர் வேலை பார்க்குற அந்த லைப்ரரிக்கு வந்திருக்காரு. என்னன்னு தெரியல, கெஞ்சிக்கு இந்த லைப்ரரியை விட்டு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. அதனால பாத்ரூம் பண்ணிட்டு இருக்க மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வெளில இருந்து அந்த லைப்ரரியில இருக்க லேடி வீட்டுக்கு போகணும் நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கெஞ்சி அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே இப்போ 2 பேரும் அந்த லிஃப்ட்ல போறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ லிஃப்ட்டுக்குள்ள இருந்து நோய் வராங்க. நோய் கெஞ்சி கிட்ட அவரோட பேக்கை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்கா. இப்போ பின்னாடி இருந்த லேடி கெஞ்சியை வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுதாங்க. ஆனா கெஞ்சி நான் அப்புறமா வரேன்னு சொல்லி அந்த லேடி அங்க இருந்து அனுப்பி விட்டுறா. அதே நேரம் பக்கத்துல இருந்த நோய் சிகரெட் பத்த வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ கெஞ்சி அவர் பேக்ல இருந்து அந்த புக் இருக்கான்னு சொல்லி பாக்காரு. ஆனா அந்த புக் அங்க இல்ல. இப்போ இதை நோய் கிட்ட கேட்கும்போது நோய் என்ன புக்குன்னு சொல்லி கேட்கா. ஆனா கெஞ்சி அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நோய் அந்த சிகரெட்டை கீழே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்துல இருந்த கெஞ்சி அந்த கீழே போட்ட சிகரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா கெஞ்சிக்கு எப்பவும் சுத்தமா இருந்தாதான் பிடிக்கும். அப்படியே இப்போ 2 பேரும் லிஃப்ட்ல போறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கெஞ்சிக்கு அந்த ஆக்சிடென்ட்ல நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இது என்னன்னா நீட் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருது. அந்த சம்பவத்தை பார்த்ததுமா கெஞ்சி ரொம்ப மனசு உடைஞ்சு போறாரு. அந்த சம்பவத்தினால நோய் ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நோய் இப்பவும் அந்த சிகரெட் பத்த வைக்கிறத நிறுத்தல. சிகரெட் பத்த வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க 2 பேரும் அங்க இருந்து வேற இடத்துக்கு வராங்க. அப்போ நோய் கெஞ்சி கிட்ட வீட்டுக்கு போகலன்னு சொல்லி கேட்கா. ஆனா கெஞ்சி எனக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து கார்ல நோயோட வீட்டுக்கு போறாங்க. அப்படியே இப்போ அடுத்த நாள் காமிக்காங்க. இப்போ வெளில தாய்லாந்துல இருக்க தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அதுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வீட்டுல காமிக்காங்க. கெஞ்சியும் நோயும் உட்கார்ந்துருக்காங்க. இப்பவும் 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டு அறிமுகமாகிடுறாங்க. அதே நேரம் அந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே குப்பையா தான் இருக்கு. அதுக்கப்புறமா நோய் கீழே இருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு போறா. அதுக்கப்புறமா கெஞ்சி சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது கெஞ்சி நோய் கிட்ட நோயோட சிஸ்டர் பேரை கேட்க. ஆனா நோய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தா. அதுக்கப்புறமா கெஞ்சி பக்கத்துல பார்க்கும்போது சாப்பிட்ட தட்டு எல்லாம் கழுவாம இருக்கு. அதை பூரா அடுக்கி வச்சுட்டு அப்படியே கிச்சன் பக்கமா வரான். கிச்சன்லயும் அதே மாதிரி தான் சாப்பாடு தட்டெல்லாம் கழுவாமலே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏதோ இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளேயும் அதே மாதிரி தான் குப்பையா இருக்கு. அங்க இருந்து பக்கத்துல பார்த்தா நோயும் நோயோட சிஸ்டரும் இருக்க ஒரு போட்டோ ஒன்னு இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே ஜப்பானீஸ் கத்துக்கிட்ட ஒரு புக் ஒன்னு இருக்கு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு பள்ளி செத்து போய் இருக்கு. அதே நேரம் பிறத்த நோயும் வந்துருதான். நோய் கெஞ்சி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கெஞ்சி பதிலே சொல்லாம குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நோய் அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறமா கெஞ்சி மறுபடியும் அந்த பிளேட் எல்லாம் கழுவணும்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கத்தி ஒண்ணு கிடைக்கி. இந்த கத்தியை எடுத்து கையை எடுத்துட்டு சாகணும்னு நினைக்கும் போது பின்னாடி நோய் வந்துருதா. நோய் அந்த பிளேட் எல்லாம் கழுவாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கெஞ்சி வீட்டுல கொண்டு
டிராப் பண்ணிருதான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா கெஞ்சி நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கி விடுதாங்க மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நோய் அங்கிருந்து ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போறா. அப்படி கார் எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி கெஞ்சி அவளோட சிஸ்டர் பேரை கேட்டிருப்பான். அதனால நோய் அவளோட சிஸ்டர் பேரு நீட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல கிளம்பி போறோம். நோய் அவளோட சிஸ்டர் நினைச்சு ரொம்ப வருத்தமா போய்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ கெஞ்சி காமிக்காங்க. கெஞ்சி அந்த வீட்டுக்கு முன்னாடி அதே கத்தியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்து வெளில வந்து அந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு தேங்காய் ஒண்ணு விழுது. அதை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுல வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிறத்த இருக்க டெலிபோன் அடிக்குது. ஒரு வழியா அந்த குப்பைக்கு நடுவுல இருக்க அந்த டெலிபோனை எடுத்து பேச பார்க்கும்போது அந்த சைடு யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிட்டு திரும்பவும் சாப்பிட வரான். மறுபடியும் அதே டெலிபோன் அடிக்கி இப்போ அந்த டெலிபோன்ல யாருன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கான். அதுல பேசுறது யாருன்னா நீட்டை தொலை பண்ணிட்டு இருந்த ஜான். ஜான் நோய் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான். அது கேட்டதும் கெஞ்சி அந்த டெலிபோனை கட் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்து எல்லா பிளேட்டையுமே சுத்தம் செய்தாரு. அப்படியே அங்க இருந்து அந்த வீட்டுல என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி பார்க்க போறாரு. இந்த இடத்த சுத்தியுமே எல்லாமே குப்பையா தான் கிடக்கு. அப்படியே அந்த ரூமுக்கு மேல வராரு. அங்க ஒரு இடத்துல நோயும் நீட்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதை எடுத்து பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறமா அங்க இருந்து செல்ஃபு கிட்ட வராரு. அங்க நீட் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து நோய் வந்துருதா. நோய் எப்போ கெஞ்சி கூட சண்டை போடுதா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வருவான்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கெஞ்சி அங்க இருந்து விரட்டி அனுப்புதா. கெஞ்சி சாரி கேட்டுட்டு அப்படியே அங்க இருந்து போயிருதா. அதுக்கப்புறமா நோய் அந்த கதவை சாத்தி விடுதா. அப்படியே இப்போ வெளில கெஞ்சியை காமியாங்க. கெஞ்சி அந்த சோபால உட்காந்துருக்காரு. அப்படியே இப்போ நோயை காமியாங்க. நீட்டை நினைச்சு பெட்ல படுத்து கிடந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே இப்போ வெளில இருக்க கெஞ்சியை காமியாங்க. கெஞ்சி அந்த வீட்டை விட்டு வெளில போறாரு. அப்படியே இப்போ பெட்ல நோயை காணும். நோயை மூஞ்ச கழுவுறதுக்காண்டி கீழே வந்திருக்கா. அப்படியே மூஞ்ச கழுவிட்டு சைட்ல பார்த்தா அந்த பிளேட் புறம் கழுவி வச்சிருக்கு. எதுக்கப்புறமா நோய் அங்க இருந்து கெஞ்சியை பார்க்க போறா. அங்க கெஞ்சிக்காக கொடுத்த சாப்பாடு அப்படியே இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வெளில போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க தேடியுமே கெஞ்சியை காணும். அப்படியே இப்போ காருக்கு பின்னாடி வந்து பார்த்தா கெஞ்சி அந்த கார்ல அடிபட்டு சாகணும்னு காருக்கு பின்னாடி படுத்து கிடக்கான். இப்போ நோய் உன்னைய சூசி சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. கெஞ்சி மன்னிப்பு கேட்கான். அது மட்டும் இல்லாம கெஞ்சிக்கு உடம்பு சரியில்லை, என்னால மீன்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அங்க இருந்து 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுல வந்து கெஞ்சி காலையில சாப்பிடறதுக்காண்டி வச்சிருந்த நூடுல்ஸை இப்போ 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ பக்கத்துல இருக்க நோய் ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எதுக்குன்னா நோய் இங்க இருக்குது பிடிக்காம ஜப்பான்ல போய் வேலை செய்யலாம்னு சொல்லி லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கா. அதுவும் நோய் ஜப்பான்ல உசாக்கான்னு ஒரு இடத்துக்கு போக போறதா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் வார திங்கக்கிழமை. இப்போ பக்கத்துல இருக்க கெஞ்சியும் எனக்கும் அதே ஊர் தான், எனக்கும் ஒசாக்கான்னு தான் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா நோய் கெஞ்சி கிட்ட நீங்க எப்போ வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கா. ஆனா கெஞ்சி அதுக்கு ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. திடீர்னு பிறத்த அந்த டெலிபோன் அடிக்குது. அதுல பேசுறது ஜாக் தான் பேசிக்கிட்டு இருக்கான். கெஞ்சி அந்த போனை எடுத்திருப்பாம்ல, அது யார் பேசுனதுன்னு சொல்லி நோய் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நோய் அது என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லி போனை கட் பண்ணிடல. அதுக்கப்புறமா நோய் மறுபடியும் கெஞ்சி கிட்ட நீ எப்போ வீட்டுக்கு போவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கெஞ்சி இந்த வீடு அழகா இருக்கு, நான் இங்கேயே தங்குதன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நோயும் சரிங்குதா. அப்படியே அங்க இருந்து வந்து கெஞ்சியும் நோயும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணதுக்காண்டி எல்லா பொருளையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா அங்க இருந்து கார்ல கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்துல ஒருத்தன் யாருக்கோ போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ ஒரு வீட்டுக்குள்ள காமிக்காங்க. அங்க பல பெண்களோட உள்ளாடைகள் எல்லாம் கிடக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒருத்தனை காமிக்காங்க. இவன் தான் நோயை தொலை பண்ணிட்டு இருக்கான் அந்த ஜான். அங்க ஒருத்தன் போன் பண்ணவன் நோயை பார்த்ததை பத்தி அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நோயும் கெஞ்சியும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நோய் மறுபடியும் வீட்டுக்கு போகலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ கெஞ்சி ஒரு உண்மையை சொல்லுதான். யாருக்கு வீட்டுல துர்நாட்டமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, அங்க 2 டெட் பாடிஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே நோய் சிரிக்கா. கெஞ்சி பேச எதையுமே நோய் சீரியஸா எடுத்துக்கல, ஜோக் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் அப்படியே அந்த பீச் பக்கமா வராங்க. அங்க வந்து வருமா நோய் கெஞ்சிக்கு பிரதர் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கெஞ்சி அவன் செத்துட்டாதான் சொல்லுதான். பக்கத்துல இருந்த நோயும் அவளோட சிஸ்டரை நினைச்சு வருத்தப்படுதா. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்க இருந்து கார்ல வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நோய் ட்ரக்ஸ் மாதிரி போதை பொருள் எதையோ ஒண்ணு சிகரெட்ல மடக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ நோயை அங்க இருந்து சோபால காமிக்காங்க. சோபால படுத்து கிடந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே தூரத்துல பார்த்தா ஒரு பேப்பர் ஒன்று பறந்து போகுது. அப்படியே அங்க இருந்து போதையில வந்து அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு அந்த பக்கமா போகும்போது பின்னாடி இருந்த எல்லா பேப்பருமே பக்கத்துல இருக்க செல்ஃபுக்குள்ள போய் உட்காந்துக்கிடுது. இதை பார்த்த வருமா நோய் போதையில கெஞ்சி தேடிக்கிட்டு இருக்கா. அப்படியே தேடி மேல போகும்போதே அந்த சுத்தி இருக்க எல்லா பேப்பருமே பறந்து போய் அந்த இடமே அப்படியே நீட் ஆயிருது. அதே நேரம் அதுல ஒரு போட்டோ ஒன்று பறந்து வருது. நீட்டும் நோயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. நோய் அந்த போட்டோவை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே வீட்டுக்கு வெளில காமிச்சா கெஞ்சியை காமியாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. 2 பேரும் சாப்பிடுறதுக்காண்டி உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ நோய் கெஞ்சிக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. திடீர்னு அந்த பக்கம் அந்த டெலிபோன் அடிக்குது. அதான் 2 பேரும் காதல் வாங்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நோய் இன்னைக்கு கெஞ்சி அவளோட சிஸ்டர் ரூம்ல படுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பிளேட் எல்லாம் சுத்தம் பண்ணதுக்காண்டி கெஞ்சி அந்த பிளேட் எல்லாத்தையுமே கிச்சன்ல கொண்டு வந்து கழுவிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலயே நோய் உட்காந்துக்கிட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நீ லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா கெஞ்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. பின்னாடியே இன்னுமே அந்த டெலிபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுல ஜான் தான் பேசுவான்னு தெரிஞ்ச நோய் நம்ம 2 பேரும் இருந்து வெளில போலாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அப்படியே இப்போ 2 பேரும் சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கெஞ்சிக்கு ஆடவே தெரியல. அப்படியே அங்க இருந்து 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் ஒண்ணு போகுது. அதுல ஜான் உட்காந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கதா பாத்துக்கிட்டே அங்க இருந்து போறான். அப்படியே அங்க இருந்து 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துலயே நோய் அந்த போதை சிகரெட்டை குடிச்சு
குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து மேல இருந்து ஒரு பல்லி கீழ விழுந்து அங்க இருந்து ஓடி போகுது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே நோய் கெஞ்சியோட மடியில படுத்து தூங்குதா. இப்ப நோய்கிட்ட இருந்து சிகரெட்ட கெஞ்சி குடிக்காரு. அப்படியே குடிச்சு பார்த்துட்டு கீழேயே போட்டுறாரு. இப்ப மேல காமிக்காங்க. அந்த இடத்துல படுத்து கிடக்க நோய் நீட்டோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. அப்படி தூங்கும்போது கெஞ்சி அந்த புக்கை பத்தி திரும்பவும் விசாரிக்க. ஆனா நோய் தூங்கிட்டா போல ஒரு பதிலுமே சொல்லல. அப்படியே இப்போ காலையில விடியுது. கெஞ்சி பக்கத்துல இருந்த நோயை காணும். அப்படியே கெஞ்சி அவன் ஃபேண்ட்ல கை வச்சு பார்க்கான். ஃபேண்ட்லயே எல்லாத்தையும் தெறிக்க விட்டு வச்சிருக்கான். அப்படியே இப்போ நோயை வெளில காமிக்காங்க. அவளோட சிஸ்டர் துணியை எல்லாத்தையுமே எரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ கெஞ்சியை காமிக்காங்க. தூரத்துல நோய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கா. அவரோட ஃபேண்டை மட்டும் கழட்டி அதுக்கு சோப் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பக்கம் இருந்த நோய் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்போ கெஞ்சியை பாத்ரூம் காமிக்காங்க. அந்த பக்கம் நோய் அவளோட அப்பா ட்ரெஸ்ன்னு சொல்லி துணிகள் எல்லாம் கொடுத்துட்டு போறா. அப்படியே இப்போ மறுபடியும் அந்த டெலிபோன் அடிக்க ஆரம்பிக்கி. நோய் அங்க இருந்து அந்த டெலிபோனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. அதுல ஜான் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஜப்பான் நாட்டுக்காரனையும் நோயையும் தப்பு தப்பா சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதும் நோய் அவனை திட்டிட்டு அந்த போனை கட் பண்ணிருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் ஜான் வந்து நிக்கான். ஜான் அங்க நின்னுகிட்டே தான் போன் அடிச்சிருக்கான். இப்போ ஜான் நோயை கீழே தள்ளி அவன் போட்டிருக்க பெல்ட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு கெஞ்சி அந்த பக்கம் வந்துருந்தாரு. அவனோட பெல்ட்டை வாங்கி அவனை மூஞ்சிலே ஒன்னு போடுதான். அதுக்கப்புறமா ஜான் அவனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து ஓடி போயிருக்கான். அப்படியே இப்போ கெஞ்சியை வெளியில காமிக்காங்க. நோயோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே காய போட்டுக்கிட்டு இருக்கான். அதான் நோயுமே பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இப்ப அந்த துணிகள் எல்லாத்தையும் காஞ்சது வருமா அதை எடுத்து நீட்டா அடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருந்து 2 பேரும் சாப்பிட வந்துருந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாள்ல நோய் இங்க இருந்து ஜப்பானுக்கு போயிருவா. அதனால நல்லா சாப்பாடா சாப்பிடுதாங்க. நோய் இன்னும் இங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போறா. அதனால அவளோட காரை கெஞ்சி கிட்ட கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா கெஞ்சிக்கு அந்த காரை கொண்டு போறதுல விருப்பமே இல்லை. அதனால முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வழியா நோய் கெஞ்சியை சமாதானப்படுத்தி இந்த காரோட சாவியும் அதோட லைசன்ஸையும் எடுக்க போறா. நோய் அங்க இருந்து அதை எடுத்துட்டு வரும்போது அவளோட ட்ரெஸ்ஸே வேற மாதிரி மாறி இருக்கு. இப்போ நோய் அந்த காரோட சாவியும் அந்த லைசன்ஸையும் கொடுக்கா. இப்போ கெஞ்சி அந்த லைசன்ஸை பார்த்தது வருமா அதுல நோயோட ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுவும் காமெடியா அதை பார்த்து 2 பேருமே பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. அது வருமா நோய் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தா. பக்கத்துல இருந்த கெஞ்சி அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ நோயை காமிக்காங்க. நோய் எதையோ பத்தி பாத்ரூம்ல ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கு வருமா அங்க இருந்து அவளோட மேல இருக்க ட்ரெஸ்ஸை கலத்திட்டு கெஞ்சி கிட்ட வரா. நோய் கெஞ்சி கிட்ட வந்து நம்ம குளிக்க போறோம்னு சொல்லிட்டு கூப்பிடுதா. அதை சொல்லிட்டு நோய் அங்க இருந்து கிளம்பி போறா. கெஞ்சி அங்க போற மாதிரியே தெரியல. இப்போ நோய் அந்த பக்கம் இருந்து வான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கெஞ்சி அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகு. நோயோட ட்ரெஸ்ஸை பூரா எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கா. கூடவே கெஞ்சியும் அதை பேக் பண்ணதுக்காண்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி அங்க இருந்து வெளில வராங்க. அப்போ திரும்பவும் அதே டெலிபோன் அடிக்குது. இதுல எப்படியும் ஜான் தான் பேசுவோம். அதனால நோய் கண்டுக்கிடாம அங்க இருந்து அந்த கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா கெஞ்சி நோயை அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போற வழியில நோய் அவளோட வீட்டை விட்டு போறதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆக போது 2 பேரும் ஒரு கரையோரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது நாளையில இருந்து உன்னால அந்த மாதிரி ருசியா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கெஞ்சி நோய்க்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான். அதனால நோயை அந்த பக்கமா திரும்பி விட சொல்றான். அப்படியே இப்போ கெஞ்சி நோயோட கழுத்துல ஒரு செயின் ஒண்ணு மாட்டி விடுதான். அதுக்கப்புறமா நோய் இதை பார்த்த உடனே என்னன்னு சொல்லி கேட்க அதுல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஏன்னா நோய்க்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. இந்த சிகரெட்ல வர தூசி எல்லாத்தையுமே கண்ட இடத்துல போடாம இதுல போட்டு வச்சுக்கோங்கிற மாதிரி கெஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து காருக்கு வராங்க. காருக்கு வந்ததுக்கப்புறமா நோய் கெஞ்சி கிட்ட நீங்க அடுத்தால எப்போ ஒசாகா போவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு கெஞ்சி தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நோய் ஒருவித சோகத்தோடய கெஞ்சி மேல சாஞ்சுக்கிடுதா. அப்படியே அன்னைக்கு நைட் அந்த கார்லயே தூங்குதாங்க. அதுக்கப்புறமா இப்போ அடுத்த நாள் கார்லயே ஒசாகா ஏர்போர்ட்ல ஒரு ஆளை காமிக்காங்க. அந்த ஆளு தாய்லாந்துக்கு போவதுக்காண்டி டிக்கெட் எடுக்கும்போது அந்த டிக்கெட் கொடுக்க லேடிட்ட நான் ஒருத்தனை கொலை பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த லேடி இது ஜோக்குன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆளை அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே இப்போ நோயும் கெஞ்சியும் காமிக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த ஒசாகா போற ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்போ நோயை இறக்கி விட்டதும் கெஞ்சி எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காரை எடுத்துட்டு போறாரு. அப்படியே இப்போ நோய் அங்க இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போறா. அதே நேரம் அந்த ஒசாகா ஏர்போர்ட்ல பார்த்தா அதே ஆளு அங்க இருந்து வெளில வரான். அவன் கூடவே 2 பேர்த்த கூட்டிட்டு வரான். அதுல ஒருத்தன் போற வர ஆள்கிட்ட எல்லாம் நீங்களா கெஞ்சின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே கெஞ்சியை தேடி தான் வந்திருக்காங்க. அப்படியே இப்போ கெஞ்சி நோயும் அதே சோபால அதே மாதிரி படுத்து கிடக்க மாதிரி காமிக்காங்க. அப்படியே இப்போ அங்க கட் ஆகுது. கெஞ்சி அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவன் தங்கியிருக்க இடத்துக்கு வரான். அங்க இருந்து அவசரமா அவனோட ரூம்குள்ள வரான். அதே நேரம் அந்த பக்கம் யாரோ காரை பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ கெஞ்சியை கொல்லதுக்காக வந்து அந்த 3 பேத்தையும் காமிக்காங்க. அவங்க 3 பேருமே எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சு கெஞ்சி வேலை பார்க்குற இடத்துக்கு வராங்க. அங்க வந்து அந்த லேடியை மிரட்டி கெஞ்சியோட அட்ரஸ் மத்த எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அப்படியே இப்போ கெஞ்சி காமிக்காங்க. கெஞ்சி அவசரமா எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கெஞ்சியோட பாஸ்போர்ட். இதை எடுத்துட்டு அங்க இருந்து வீட்டுல இருந்து வரும்போது அந்த வீட்டை ஒரே ஒரு தடவை கடைசியா பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பக்கத்துல அடுக்கி வச்சு அந்த புக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விடுதாரு. திடீர்னு கெஞ்சிக்கு வயிற்று கலக்க ஆரம்பிக்க. அதனால அங்க இருந்து பாத்ரூம் போறாரு. அப்படியே இப்போ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே காமிக்காங்க. அந்த பக்கம் இருந்து ஜான் வேகமா கெஞ்சியை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த பக்கம் கெஞ்சி பாத்ரூம்ல உட்காந்து முக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ ஜான் மெதுவா கெஞ்சியோட வீட்டுக்குள்ள வரான். கூடவே ஜான் கண்ணையும் தூக்கிட்டு வந்திருக்கான் கெஞ்சியை போட்டு தள்ளதுக்காண்டி. கெஞ்சியோட வீட்டுக்குள்ள பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னு சொல்லி ஜான் தேட ஆரம்பிக்கான். அப்படியே அந்த உட்கார்ந்து இருக்க அந்த டேபிள் கீழே பார்க்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. அப்படியே அந்த 3 பேருமே அந்த கெஞ்சியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கு வராங்க. அப்படியே
உள்ள வந்ததுக்கு அப்புறமா பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். அது எங்க இருந்து வரும்னு பார்க்கும்போது கெஞ்சி அந்த 2 பாடிஸுமே ஒரு துணியில கட்டி வச்சிருக்கான். அப்படியே இப்போ கிச்சனுக்குள்ள இவங்கள பார்த்து பயந்த ஜான் கண்ண எடுத்து நீட்டிட்டு நிக்கான். அப்படியே இப்போ அங்க இருக்க அந்த பாடிஸை காமிக்காங்க. அதே நேரம் பேக்ரவுண்ட்ல புல்லட் சுடுத சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. பாத்ரூம்குள்ள இருந்து கெஞ்சி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சத்தம் போடாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த 3 பேத்தையும் காமிக்காங்க. கெஞ்சியை கொலை பண்ண வந்தவன் ஜானை கொலை பண்ணிருந்தான். அப்படியே இப்போ கெஞ்சியை பார்த்தா பாத்ரூம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபிளஷ் அமுக்கிறதுக்காண்டி கையை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ அந்த 3 பேத்தையும் காமிக்காங்க. பாத்ரூம்ல அந்த சத்தத்தை கேட்டு இந்த பாத்ரூமோட கதை உடைச்சிட்டு எல்லாரும் உள்ள வந்து பாக்காங்க. அந்த இடத்துல கெஞ்சியை காணும். அப்படியே இப்போ அந்த பாத்ரூம்ல இருக்க ஜன்னலை காமிக்காங்க. அந்த ஜன்னல் திறந்து இருக்கு. கெஞ்சி அது வழியா தப்பிச்சு போயிருப்பாரு. அதே நேரம் பேக்ரவுண்ட்ல ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே இப்போ கெஞ்சி யூஸ் பண்ண எல்லா பொருளுமே காமிச்சிட்டு கெஞ்சியை இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்காங்க. கெஞ்சி இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா பொருளையுமே கெஞ்சிக்கு முன்னாடி இருக்கு. கெஞ்சியை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கெஞ்சி கொண்டு வந்த பொருள்ல நோய் தந்த ஒரு சிகரெட் பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல சிகரெட் ஒன்னு இருக்கு. அதை பத்த வச்சு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ நோயை ஏர்போர்ட்ல காமிக்காங்க. சுத்தி யாருமே இல்ல, நோய் மட்டும் தான் உட்காந்துருக்கா. அதுவும் கெஞ்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ ஒருத்தவங்களை காமிக்காங்க. அவங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வச்ச எல்லா தட்டையுமே அங்க இருந்து கொண்டு போறாங்க. அப்படியே அவங்கள அங்க இருந்து வெளில காமிக்காங்க. அவங்க கெஞ்சி கொடுத்த அந்த கிஃப்ட்டை வச்சிருக்காங்க. அப்போ இவங்க தான் நோயா இருக்கணும். அதுக்கப்புறமா நோய் அங்க இருந்து ஒரு வீட்டுக்குள்ள வரா. அப்போ பக்கத்துல இருக்கவா நோய் கிட்ட உன்னைய தேடி யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்றா. அப்படியே இப்போ நோய் பக்கத்துல ஒரு பேக்கை பார்க்க அந்த பேக்ல அந்த கடைசி பள்ளிங்கிற புக் ஒன்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே நோய் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆளை பார்க்கறதுக்கு போறா. அப்படியே கட் பண்ணா இப்போ கெஞ்சியா அதே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்காங்க. கெஞ்சி ஒருவித சந்தோஷத்தோட அந்த சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த படம் முடியுது. கண்டிப்பா அந்த படத்துல உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சும் புரியாமலையும் தான் இருந்திருக்கும். அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். கெஞ்சி எப்பவுமே சூசைட் பண்ணி சாகலான்னு தான் ஆசைப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவர் எப்பவுமே தனிமையில இருக்கிறதுனால இதுக்கு சாகுதே மேல் நினைச்சிருப்பாரு. அது கூடையில கெஞ்சி ஏகப்பட்ட தடவை தூக்குல தொங்குத மாதிரியும் தண்ணியில குதிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே அவரோட மனப்பிரம தான். கெஞ்சி கடைசியா சாகலான்னு நினைக்கும் போது தான் நோயை மீட் பண்ணியிருப்பாரு. நோயை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கெஞ்சியோட வாழ்க்கையில ஒரு அர்த்தம் கிடைக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி நோய் கூட பழக ஆரம்பிச்சு அது காதலா மாறுது. அதனாலதான் நோய் ஜப்பானுக்கு போகும்போது கெஞ்சியும் நோய் கூட சேர்ந்து ஜப்பானுக்கு போவதுக்காண்டி அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க வருவாரு. அது கூட தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருது. கெஞ்சியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிடுதாரு. கெஞ்சி நோயை பார்க்க வராதனால நோய் ஜப்பானுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா கெஞ்சி அவர் செஞ்ச அந்த கொலையினால பல வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிக்காரு. அதுக்கப்புறமா ஜெயில இருந்து விடுதலையான உடனே நோயை பார்க்கறதுக்காண்டி ஜப்பானுக்கு வராரு. அந்த சீனை தான் கடைசியில காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. இது சந்தோஷமான முடிவு. இன்னொரு முடிவு என்னன்னா உடையில கெஞ்சியும் நோயும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நோய் கெஞ்சியோட வடியில படுத்து தூங்குவாங்க. அப்போ அந்த சீனே மாறி போன மாதிரி இருந்திருக்கும். அதே சீனை இந்த எண்டிங்ல கெஞ்சி அந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதே சீனை காமிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே கெஞ்சியோட கனவு. அதாவது கெஞ்சி இது வரைக்கும் கனவுல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மூவிக்கு எண்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்து. இதுல 2 எண்டிங்ல உங்களுக்கு பிடிச்ச எண்டிங் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.